ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு நல்ல மேனேஜராவோ அல்லது நல்ல டீம் லீடாவோ எப்படி ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்குது, எப்படி ஒரு டீம் மெம்பர்ஸ்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, சேம் டைம் எப்படி நம்மளுடைய கிளைண்ட்டையும் ஹாப்பியா வச்சுக்கிறது, நம்மளுடைய கம்பெனியோடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எப்படி இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. வீக்லி ஒரு மீட்டிங் ஒன்று, ஒரு 1 hour செஷன் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஸோ இப்படி சொல்லிக் கொடுக்கறது மூலமா நீங்களும் உங்களுடைய டீம் மெம்பர்ஸும் இப்போ ஈக்குவல் ஆயிடுவீங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே இப்போ உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் தெரிஞ்சிடும். அப்ப அதுக்கடுத்து நீங்க ஒரு புதுசா ஒரு 3-4 விஷயத்த படிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்துல எனக்கு 4 விஷயம் தெரியுதுன்னா நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறது. அதை தெரிஞ்சோன்னா அதையும் டீம் மெம்பர்ஸ்ட ஷேர் பண்றது. நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு அடுத்து அப்டேட் ஆகுங்க. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும். இப்ப கூட ஏஐ வந்து புதுசா நிறைய டூல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கங்க. எப்படி அது உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால டீம் மெம்பர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் நிறைய நமக்கு சொல்லி தராரு, இவர் ஒரு நல்ல மேனேஜர், எல்லாத்தையுமே தெரியறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, எப்ப டவுட் கேட்டாலும் நமக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒர்க் வந்து கிளைண்ட்டுக்காக, டீம் லீடுக்காகவோ மேனேஜருக்காகவோ கிடையாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இப்போ ஒரு டாஸ்க் வந்து பண்றாங்க, அதுல ஒரு பக் ஒன்று வருது அப்படின்னா அந்த பக் வந்து அந்த கிளைண்டோடைய யூசரா அந்த டீம் மெம்பர் இருந்தாரு அப்படின்னா அந்த டீம் மெம்பர் வந்துட்டு அந்த பக்கு பார்க்கும்போது ஒரு எரிச்சல் ஆகும்ல. ஸோ நீங்க வந்து எப்பவுமே ஒரு கிளைண்டோட யூசரா வந்து இமேஜின் பண்ணி நீங்க அந்த ஒர்க்கை பண்ணணும். அது வந்து இந்த இடத்துல எனக்கு இது ஹாப்பியா இருக்குமா இந்த ரியல் டைம் சினாரியோல அப்படின்னு சொல்லி அந்த டீம் மெம்பர் வந்து யோசிக்க வைக்கணும். ஸோ அதை வந்து நீங்க அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. டீம் மெம்பரும் வந்துட்டு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுங்க. இந்த டாஸ்க்ல ஒரு சின்ன பக் இருக்கு, ஆனா வந்து இதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி டீம் லீடுக்கு ஷேர் பண்ணாம இந்த பக் வந்துட்டு மேக்சிமம் கிளியர் பண்ணி இது கிளைண்ட் ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நீங்க டீம் லீடுக்கு வந்து மூவ் பண்ணுங்க. சேம் லைக் டீம் லீடும் வந்துட்டு அதே மாதிரி கிளைண்டோடைய பேசிஸ்ல நீங்க கிளைண்டோட யூசரா நீங்க இமேஜின் பண்ணி அந்த கேஸை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஹாப்பி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் அதை நீங்க அப்ரூவ் பண்ணி கிளைண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், அதாவது ஒரு டீம் மெம்பர் நல்லா பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு டீம் மெம்பர் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுடைய குறை நிறைகளை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு மீட்டிங்ல அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு, இதை பார்த்துக்கங்க, அல்லது இது நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து உங்க டீம் மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. டைரக்டா ஒரு 3 months ஆர் 6 months மீட்டிங்ல போயிட்டு இந்த இந்த இது பூரா உனக்கு குறைகள் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ பாத்துக்கணும், இதனாலதான் உனக்கு ஹைக் பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பர்சனும் உங்க மேல ஒரு இரிட்டேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் மாத்திருப்பேனே அப்படின்னு கூட தோணிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்க பாசிட்டிவ் சொல்றது முக்கியம், பட் அதை விட அவங்களுக்கு நெகட்டிவ்ஸை வந்து திட்டாம அப்பப்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டீம் மெம்பரும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பாரு. ஸோ அவர் இம்ப்ரூவ் ஆகுற பேசிஸ்ல கூட நீங்க ஹைக் பர்சன்டேஜ் வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்கலாம். லைக் அவர் ஒரு 10 தப்பு பண்ணியிருக்காரு, அதை ஒரு 3 மாசத்துல அவர் ஒரு 6 தப்பை வந்து சரி பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஹைக் பர்சன்டேஜ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு உங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட. அதுக்கடுத்து உங்களுடைய டீம் மெம்பர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டோ அல்லது சிடிஓ மேலேயோ எப்படி நீங்க ஒரு ரெஸ்பெக்டா இருப்பீங்களோ சேம் லைக் உங்க டீம் மெம்பர்ஸ் மேல நீங்க ரெஸ்பெக்டா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களாலதான் உங்களுக்கு ஆன் டைம்ல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுது. அவங்க எல்லாம் டீம் மெம்பர்ஸ் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு டீம் லீடுனே ஒரு பதவி கிடைக்குது, அது மேனேஜர்னு போஸ்டிங் கிடைக்குது. கரெக்டுங்களா? ஸோ டீம் மெம்பர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து அவங்க லீவ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுங்க. ஸோ இயர்லி பேசிஸ்ல கம்பெனி மாறும். 24 லீவ்ஸ் ஆர் 10 days 12 days அது மாதிரி மாறும். ஸோ அவங்களோட லீவ் அவங்க கேட்குறாங்க, அது என்ன ரீசனா வேணாலும் இருக்கலாம்.
ஸோ அதை அவங்க எப்போனாலும் அவங்களோட லீவ்ஸை எடுக்கிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ எனி டைம் லீவ் அப்ரூவ் கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா டைரக்டா அவங்கள போய் திட்டாம அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அந்த மிஸ்டேக்ல இருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுக்கடுத்து அதை எப்படி பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஏன்னா மிஸ்டேக்ல இருந்து தான் எல்லாருமே வந்து கத்துக்குப்பாங்க. நீங்களே வந்து டீம் கான்ட்ரிபியூட்டரா இருக்கும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல இருந்து தான் கத்துக்கிட்டு அதுக்கடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஆனா அந்த அந்த தப்பே வந்து ஒரு 2 தடவை 3 தடவை பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஸ்கோல் பண்ணலாம். ஓகேங்களா? அதையுமே வந்து பக்குவமா அவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் லேர்ன் பண்றோம். ஸோ மிஸ்டேக்ஸ் தப்பு இல்லை. ஆனா 2 3 டைம் ரிப்பீட் பண்றதுதான் தப்பு. அதை வந்து டீம் கான்ட்ரிபியூட்டரும் நீங்க புரிஞ்சு நடந்துக்குங்க. டீம் மேனேஜரோ சாரி மேனேஜர் ஒரு டீம் லீடும் வந்து இதை எடுத்து சொல்லுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்க வந்து என்ன டீம் மெம்பர்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத கிளியரா சொல்லிருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் ப்ரியாரிட்டி, இது இந்த டேட்டுக்குள்ள முடிக்கணும், இது இப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து படிச்சீங்கன்னா இது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ மேக்சிமம் இன்புட்ஸ் வந்து உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. நீங்க திடீர்னு போயிட்டு நீங்க எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம இதெல்லாம் ஏன் நீ படிக்கல, இதெல்லாம் ஏன் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சில விஷயங்கள் வந்து காமனானது, அது தெரியும். நான் சொல்றது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ல அது உங்களுக்கு என்னன்னே தெரியாம கூட இருக்கலாம். ஸோ நீங்க லைட்டா இதை பாருங்க, இந்த மாடல் தான், இதுபடி இதை பண்ணிருங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஃபுல்லா படிச்சு அதை அவங்க வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க. சேம் லைக் நீங்க எதுவுமே இன்புட்ஸ் கொடுக்காம டைரக்டா போய் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சனும் வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியாது. ஸோ அவங்களுக்கும் கஷ்டம், ஒரு டீம் லீடர் மேனேஜர் மேலேயும் அவங்களுக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது. உங்களோட ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, ஒரு டாஸ்கா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு புதுசா தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அல்லது இந்த விஷயம் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு, ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் கார்த்தி அப்படின்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கொலீக்ஸ் ஆர் டீம் லீடர் மேனேஜருக்கு கூட நீங்க ஷேர் பண்ணலாம், நீங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க அப்படின்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.